Hi friends, welcome to the channel Study Law with Aishu. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் லா எஸ்ஏ வந்து நம்ம பார்க்க போறோம். நார்மலா வந்து லா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல இருந்து ஆன்சர் அந்த புக்ல இருக்க கண்டெக்ஸ்ட்ல இருந்து ஆன்சரை வந்து பிரிச்சு எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மெயினா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது வந்து இங்கிலீஷ் தான் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு லா புக் ஷாப்ஸில் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிமினல் லா அண்ட் சிவில் லா, அப்புறம் வந்து ஹெரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இன் இங்கிலாந்து, இதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எந்த புக்லேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளான்விலி வில்லியம்ஸோட லேர்னிங் த லா அப்படிங்கிற புக்லேருந்து எழுதணும். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 285 வந்து வரும். இந்த புக்கில் வந்து உங்களுக்கு நிறைய அவர் எழுதியிருப்பாரு. இந்த புக்கை எழுதினவரோட நேம் தான் வந்து கிளான்விலி வில்லியம்ஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோட ப்ரொஃபஸர். இவர் எழுதின புக்ல வந்து பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்கிலாந்துல வந்து லா வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக எழுத முடியாது. அந்த கொஸ்டினுக்கு ஒரு எஸ்ஏக்கு இதை ஃபுல்லாக எழுத முடியாது. நமக்கு நார்மலாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா கிரிமினல் லானா என்ன, சிவில் லானா என்ன, அப்புறம் வந்து இங்கிலாந்து கோர்ட்டோட ஹிரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். ஹிரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்னா கீழ் கோர்ட்லேருந்து மேல் கோர்ட் வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நமக்கு கம்ப்ரைஸ் பண்ணி நமக்கு ஒரு நம்மளுடைய காலேஜ்லேயே வந்து நமக்கு ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிறது தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ பேசிக்காக அந்த கொஸ்டின்கான ஆன்சர் அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது நீங்கள் டீட்டெயிலாக எழுத முடியும், புரிஞ்சும் படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த புக் காமிச்சிருக்கேன். இப்போ நம்மளுடைய காலேஜில் கொடுத்த புக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து காலேஜில் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே வந்து புக்கு தரமாட்டாங்க. இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வரும். ரீசன் நான் சொன்னது தான், நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் நமக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஏ வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் லா. ஸோ இது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து பேசிக். லா வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம், கிரிமினல் லா சிவில் லான்னு பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு ஒரு கேஸோட டைட்டில் எப்படி எழுதணுங்கிறது பார்ப்போம். அப்புறம் வந்து ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கடுத்து ஹிரார்கி ஆஃப் கோர்ட்ஸ், அதாவது கீழ் கோர்ட்லேருந்து மேல் கோர்ட் வரைக்கும் இங்கிலாந்துல எப்படி இருந்தது, இப்போ இருக்கிறது கிடையாது, இங்கிலாந்துல எப்படி இருந்ததுங்கிறது பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய கோர்ட்டோட ஹிரார்கி எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த எஸ்ஏ எழுதினாலும் சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் போடணும். ஸோ நீங்கள் சினாப்சிஸ் வந்து எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து எது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சினாப்சிஸ் போடுறோம். ஸோ நம்ம உள்ள என்ன எழுதியிருக்கோம் இந்த சினாப்சிஸ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நமக்கும் வந்து படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் லால வந்து நமக்கு சினாப்சிஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா வாட் இஸ் லா அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். ஸோ அது வந்து சின்ன இன்ட்ரோடக்ஷனாக இருந்தால் போதும். ரெண்டாவது வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரைம் அண்ட் சிவில் ராங் அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ கிரைம் அண்ட் சிவில் ராங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லாவோட டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. கிரைம்னா என்ன, சிவில் ராங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிவில் ராங்ஸ். சிவில் ராங்ஸ்லேயே வந்து என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத எழுதுவோம். ஃபோர்த் ஒன் வந்து சப்ஸ்டாண்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவல் லா, அதை பற்றி எழுதுவோம். அதுக்கு அடுத்து டைட்டில் ஆஃப் கேசஸ். இப்போ ஒரு கேஸ்க்கு வந்து டைட்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம எழுத போகிறோம், எப்படி வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன்னா எந்த கோர்ட்டில் எதை பற்றி நம்ம கேசஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 lakh பிலோ வந்து ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம முனிசிபல் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு கோர்ட்டில் போய் நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து அதுக்காகவே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்டே இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் இங்கிலாண்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து சினாப்சிஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து எழுத வேண்டியது இருக்கும். நீங்கள் இப்படி படிச்சீங்கன்னா ஒவ்வொரு எஸ்ஸேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் மொத்தமே வந்து நமக்கு 7 பாயிண்ட் தான். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் லா அப்படிங்கிறதா எழுத போகிறோம். ஸோ லா இஸ் அ எலமெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டியோட ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து லா இஸ் அன் எசென்ஷியல் மீடியம் ஆஃப் சேஞ்ச்.
ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட், சொசைட்டினா மொத்தமாக வந்து பீப்புள்ஸ் இருக்குதா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து லா இருந்தால் தான் அது வந்து ஒரு மீடியம் ஆஃப் சேஞ்சாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வரும்போது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால லா இஸ் அன் எசென்ஷியல் மீடியம் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணணும், அங்கே வந்து என்ன ரூல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம லா பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து இட் ஸ்டடி ப்ரொமோட்ஸ் அக்யூரசி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது வந்து என்னன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த புக்லேயே வந்து அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லா காலேஜில் படிக்க போகிறீங்க, ஒரு லாவை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த புக்ஸில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அந்த புக் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் லா காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்ல நம்ம சொல்லியிருப்போம். இட் ஸ்டடி ப்ரொமோட்ஸ் அக்யூரசி ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம், அந்த லா பற்றி ஒரு விஷயத்த வந்து நம்ம கோர்ட்டில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான அக்யூரசி வந்து லாவை ஃபுல்லாக படித்தாதான் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஃபெசிலிட்டி இன் ஆர்கியூமெண்ட். ஸோ அடுத்தது என்ன, கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டு பக்கத்துலேருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் இது சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து ஃபெசிலிட்டியாக இது இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து ஸ்கில் இன் இன்டர்பிரட்டிங் த ரிட்டர்ன் வேர்ட். ஸோ லா அப்படிங்கிறது எல்லாமே என்ன இருக்கும், ரிட்டர்னாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி ரிட்டர்னில் லா இருக்கும். அது என்ன எழுதியிருக்காங்கிறத இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான முக்கியமான வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா கோர்ட் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த இன்டர்பிரட்டிங் ஸ்கில் வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோஷியல் வேல்யூஸ். ஸோ ஒரு சோஷியல் வேல்யூஸை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து 7 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எழுத வேண்டியது. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் அந்த புக் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து பிரித்து நம்ம எழுதியிருக்கோம். டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் வரும். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். Law is an element of society. Law is an essential medium of change. It helps in one's understanding of public affairs. Its study promotes accuracy of expression, facility in argument, skill in interpreting the written word, understanding of social values. இந்த 7 பாயிண்ட் தான் நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் எழுத போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரைம் அண்ட் சிவில் ராங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் டைட்டில் வந்து நம்ம டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரைம் அண்ட் சிவில் ராங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நேச்சர் ஆஃப் ராங்ஃபுல் ஆக்டில் இருக்காது. அப்போ வந்து நார்மலாக என்ன நினைப்போம்னா எது கிரிமினல் ஆக்ட் எது வந்து சிவில் ஆக்ஷனுக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கிளாக் ரூம் அப்படின்னா நார்மலாக வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எங்கே வேணுமோ போயிட்டு வந்துட்டு திருப்பி அந்த திங்ஸை எடுத்துக்கலாம். ஸோ பாதுகாப்பு அறை, இந்த பொருட்கள் பாதுகாப்பு அறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் ஒரு எம்ப்ளாயி கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பேக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேக்கை எடுத்துகிட்டு அவர் இது பண்ணிட்டாரு, தெஃப்ட் பண்ணிட்டாரு, திருடிட்டாரு அப்படின்னா அதாவது அந்த இடத்துல இருந்து அவர் போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து 2 ஆக்ட் வந்து நமக்கு வந்து அதில் வரும். ஒன்று வந்து கிரைம் ஆஃப் தெஃப்ட், அது வந்து திருடுனதுக்கான கிரைம் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி 2 சிவில் ராங்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து டார்ட் ஆஃப் கன்வர்ஷன், இன்னொன்று வந்து ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ பொதுவாக வந்து எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணாலும் அதில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த பொருளை நீங்கள் வச்சுக்கோங்க, இங்கே வச்சிருங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஓரளவு ஒரு கான்ட்ராக்ட் தான். நான் கையில் வச்சிருக்க சொல்லியிருக்கேன், அவர் சரின்னு சொல்லி வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ அதை வந்து மீறி அவர் அதை திருடிட்டு போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு அப்படின்னா அப்போ அது வந்து திருட்டு அப்படிங்கிற அந்த கிரைம்குள்ளேயும் வரும், 2 சிவில் ராங்குள்ளேயும் வரும். டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஏமாற்று வேலை, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டே வந்து அவர் ப்ரீச் பண்ணியிருக்காரு, பிரேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்குள்ளேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனோட நேச்சரை வச்சு நம்ம வந்து இது கிரைமு, இது சிவில் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய லீகல் கான்சிக்வன்சஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து பிரிக்க முடியும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன, நம்ம என்ன மாதிரியான கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். இப்போ அவர் மேலே வந்து திருட்டு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் ராங் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து அந்த பேகை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, இவர் இந்த கான்ட்ராக்டை மீறி என் பேக் எடுத்துட்டு போயிட்டாரு, அந்த பேகை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிவில் கேஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரே ஆக்ட் வந்து போத் கிரிமினலாகவும் வரலாம், கிரைமாகவும் வரலாம்.
இதெல்லாம் நம்ம வந்து எழுத போறோம். இந்த டிஸ்டிங்ஷன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா ஒரே ஆக்ஷன் நம்ம கிரிமினல் லாலையும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும், சிவில் லாலையும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுத போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் டஸ் நாட் லை இன் த நேச்சர் ஆஃப் த ராங்ஃபுல் ஆக்ட் இட் செல்ஃப். ஒரு ஆக்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இது கிரைம் இல்லை இது வந்து சிவில் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதை எதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா லீகல் கான்சிக்வன்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை சிவிலா இல்லை கிரிமினலான்னு சொல்லி நம்ம டிஸ்டிங் பண்ண முடியும். ஸோ சேம் ஆக்ட் மேபி போத் கிரைம் அண்ட் சிவில் ராங். ஒரே ஆக்ஷன் வந்து கிரைமாவும் இருக்கலாம், சிவில் ராங்காகவும் இருக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்க போறோம். நான் சொன்ன மாதிரி கிளாக் ரூம் எம்ப்ளாயி ரன்ஸ் அவே வித் த பேக் என்ட்ரஸ்டட் டு ஹிம். ஸோ அவர்கிட்ட கொடுத்த பேக்கை எடுத்துட்டு அவர் ஓடிட்டாரு அப்படின்னா அதை வந்து நம்ம கிரைம் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ரெண்டு சிவில் ராங் அவர் கமிட் பண்ணியிருக்காரு. ஒன்று டார்ட் ஆஃப் கன்வர்ஷன், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த ரெண்டு சிவில் ராங்கும் அவர் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தான் ஆக்ஷன் என்ன எடுக்க போறோம், லீகல் கான்சிக்வன்சஸ், இதுக்கான லீகல் கான்சிக்வன்ஸ் என்ன எடுக்க போறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பேக்கை திருடிட்டு இவர் ஓடிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து கிரைம் ஆஃப் தெஃப்ட் ஆயிடும். இல்லை நான் வந்து என் பேக்கை கொடுத்துருந்தேன், இந்த பேக்கை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோர்ட்ல போய் கேஸ் போடுறோம் அப்படின்னா அது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஸோ இது வந்து கிரிமினல் கிரைமா இல்லை சிவில் ராங்கா அப்படிங்கிறது நம்ம எடுக்க போற லீகல் கான்சிக்வன்சஸ்ல இருந்து தான் டிஸ்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதுல நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு ரெண்டு ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ப்ராசிக்யூஷன் ஃபார் கிரைம் இல்லைன்னா சிவில் ஆக்ஷன் ஃபார் டார்ட், இது நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் கிரைமா இல்லை சிவில் ராங்கா அப்படிங்கிறது நம்ம சொல்ல போறோம். ஸோ இதை பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதே பேராகிராஃப்ல கிரைமுக்கு வந்து என்ன மாதிரியான லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்கும், சப்போஸ் இது வந்து ஒரு சிவில் ராங்கா இருந்தா அதுக்கு என்ன மாதிரியான லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து it does not lie in the nature of the wrongful act itself. அந்த ஆக்டை வச்சு இது கிரைமா சிவில் ராங்கான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சேம் ஆக்ட் மே பி போத் கிரைம் அண்ட் சிவில் ராங். ஒரே விஷயம் வந்து கிரைமாவும் இருக்கலாம், சிவில் ராங்காவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து clock room employee runs away with the bag entrusted to him. So he commits crime of theft, two civil wrongs. என்னென்ன wrongs அப்படின்னு பார்த்தா tort of conversion, breach of contract. ஸோ இதில் இவங்க இந்த மாதிரி சிவில் ராங் பண்ணதுக்கு வந்து ரெண்டு ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். கிரைம் ஆஃப் தெஃப்டா இருந்தா ப்ராசிக்யூஷன் ஃபார் கிரைம், சிவில் ராங்கா இருந்தா சிவில் ஆக்ஷன் ஃபார் டார்ட். ஸோ இதில் வந்து பேசிக்கா நம்ம கன்க்ளூஷன்ல என்ன சொல்லணும் அப்படின்னா டிஸ்டிங்ஷன் டஸ் நாட் லை இன் த wrongful act but in the legal consequences that may follow it. இதான் வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போ வந்து கிரைம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வரும், சிவில் ராங் நம்ம எடுத்துட்டு போனோம்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சிவில் ராங் அண்ட் கிரைம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆக்ட் வந்து அதோட நேச்சரை வச்சு இது வந்து சிவில் ராங்கா இல்லை வந்து இது கிரைமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய லீகல் கான்சிக்வன்சஸை வச்சு தான் இது கிரைமா சிவில் ராங்கான்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கிரைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்து நீங்கள் போகணும். அதை சிவில் ராங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவில் ப்ரொசீடிங்ஸ்க்கு போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போனோம்னா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராசிக்யூட்டர் வச்சு அந்த கேஸ் வந்து நடத்துவாங்க. யார் வந்து கிரைம் பண்ணாங்களோ அவங்க வந்து டிஃபெண்டண்டா வருவாங்க. ஸோ ப்ராசிக்யூட்டர் அண்ட் டிஃபெண்டன்ட் ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், அந்த ஜட்மெண்ட் வந்து சப்போஸ் அந்த ராங் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், அந்த கிரைம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ராசிக்யூஷன் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன். ஸோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைன் கட்ட சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா டெத் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா ஜெயில் தண்டனை, அங்கே போய் ஜெயிலில் போய் ஒரு 6 மாதம் இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா இவ்வளோ ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா போத் ஜெயிலுக்கும் போகணும், அதே மாதிரி ஃபைனும் கட்டணும், அந்த மாதிரி இருக்கும். அதுல இருந்து டெத் பனிஷ்மெண்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் அந்த கிரைம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆனதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கன்விக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல நடக்கும். ஸோ அதுவே சிவில் ப்ரொசீடிங்காக இருந்தது அப்படின்னா 2 இண்டிவிஜுவலுக்கு நடுவில் நடக்கும். ஸோ 2 இண்டிவிஜுவல் வரும்போது யார் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்லுவோம். யார் மேலே கேஸ் போடுறாங்களோ அவங்கள வந்து டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து
சிவில் ராங்க்கு அண்டர்ல வர்றாங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் இதுக்கான ஜட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், ரெக்கவரி ஆஃப் பொசஷன், இல்லைனா இன்ஜெக்ஷன். இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு கிளாக் ரூம் எம்ப்ளாயி கிட்ட ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அந்த பேக் எடுத்துட்டு அவர் ஓடிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஒரு சிவில் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம அதை டிஃபைன் பண்ணிடுறோம். நம்ம வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்றோம். அது என்ன அப்படின்னா, என்னுடைய பேக்கை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம்னா, அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், இந்த விஷயத்த செய்ய சொல்லி கோர்ட்டை நாடுறது. ஸோ அவங்க வந்து அதுக்கான ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னா என்னன்னா, இதனால நான் இவ்வளோ இழந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து காம்பன்சேஷனாக பணம் கட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆர்டர் வந்து கோர்ட் போடலாம். ஒரு சில நேரங்களில் சொத்து பிரச்சனைகள்லாம் வரும்போது டைட்டில் வந்து யாரோடதுன்னு சொல்லி வரும். இப்போ இந்த சொத்து வந்து யாருடைய பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கோர்ட்ல போய் காமிக்கும் போது எவிடன்ஸ் பேஸ் பண்ணி இவருடைய தான் இந்த சொத்து அப்படின்னு சொல்றதா டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது. டைட்டில்னா இந்த சொத்து வந்து யார் பேர்ல இருக்குங்கிறது. ஸோ டிக்ளரேஷன் கொடுத்துட்றாங்க, இவருடைய பேர்ல தான் இந்த சொத்து இருக்குன்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கலாம். அடுத்தது ரெக்கவரி ஆஃப் பொசஷன். இப்போ வந்து இந்த பேக் வந்து அவர் எடுத்துட்டு போயிட்டாரு இல்லையா, ஸோ அந்த பேக்கை வந்து திருப்பி எனக்கு கொடுக்க சொல்லுங்க, என்னுடைய பொசஷனுக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரெக்கவரி ஆஃப் பொசஷன். அதே மாதிரி இப்போ வீடு காலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடை வந்து காலி பண்ணி என் கையில கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்ல போய் நம்ம கேட்கலாம். அதுவும் வந்து பொசஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைட்டில் ஒருத்தர் கிட்ட இருக்கலாம், பொசிஷன் ஒருத்தர் கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த டைட்டில் இருக்கிறவரே இந்த பொசிஷனை எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல வரும். அடுத்தது இன்ஜெக்ஷன். இந்த ஒரு பர்டிகுலர் வேலையை நிறுத்தி வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பேஸ் பண்ணி ஜட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல. எப்பவுமே சிவில் ப்ரொசீடிங்னா பிளெயின்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு நடுவில் நடக்கும். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கும் டிஃபெண்டன்ட்க்கும் நடுவில் தான் நடக்கும். ஸோ கவர்மெண்ட்ல இருந்து இது பண்றவங்கள பேர் தான் வந்து ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரைம் அண்ட் சிவில் ராங். இதுக்கு அடுத்து வந்து நம்ம டைட்டில் ஆஃப் கேசஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து டைட்டில் ஆஃப் கேசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பாயிண்ட் வந்து நம்ம இதில் எழுத வேண்டியது இருக்கு. டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரிமினல் லா அண்ட் சிவில் லா அப்படின்னு நம்ம வரும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். சப்ஸ்டான்டிவ் அண்ட் அட்ஜெக்டிவல் லா. லா வந்து இன்னும் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சப்ஸ்டான்டிவ், இன்னொன்று வந்து அட்ஜெக்டிவல் லா. ஸோ இது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டான்டிவ் லா எல்லாமே வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, பீப்புளோட ரைட்ஸ், டியூட்டிஸ், லயபிலிட்டிஸ், அவங்களுடைய பவர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லும். ஸோ இந்த பீப்புளோட ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த உரிமை எனக்கு இருக்கு, இப்போ ரைட் டு லைஃப் அப்படிங்கிற உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற உரிமை எனக்கு இருக்கு, இந்தந்த உரிமைகள்லாம் இருக்குன்னு சொல்றது. ரெண்டாவது வந்து இந்தந்த கடமைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பீப்புளுக்கு வந்து டியூட்டிஸும் இருக்கு. ஸோ இந்தந்த மாதிரியான கடமைகள்லாம் இருக்குன்னு சொல்றது. இன்னொன்று வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இல்லைன்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, பிரசிடென்ட்க்கு என்ன பவர் இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது எல்லாமே எங்க சொல்லுவாங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லால தான் சொல்லுவாங்க. பேசிக்கா நிறைய சப்ஸ்டான்டிவ் லாஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒன்று சொல்றேன். இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்டான்டிவ் லா. அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டான்டிவ் லா. ஸோ பொதுவாக இயக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே வந்து சப்ஸ்டான்டிவ் லாக்கு அண்டர்ல தான் வரும். இன்னொரு விதமான லா இருக்கு, அது வந்து அட்ஜெக்டிவல் லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்ஜெக்டிவல் லால வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரைட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரைட் டு லைஃப் இருக்கு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ரைட் வந்து எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு கொண்டு வருது? இப்போ சப்போஸ் எனக்கு ரைட் டு லைஃப் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நான் அந்த ரைட் டு லைஃபை எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரொசீஜர், அதோட ப்ரொசீஜரை வந்து எங்க சொல்லுவாங்க அப்படின்னா அட்ஜெக்டிவல் லால தான் சொல்லுவாங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சிபிசி அல்லது சிஆர்பிசி தான் உங்களுக்கு இருக்கும். சிபிசினா சிவில் ப்ரொசீஜர் கோட், சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு வந்து எப்படி நம்மளோட ரைட்ஸை, நம்மளோட சப்போஸ் நம்மளோட ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸை வந்து சொல்றது தான் சிவில் ப்ரொசீஜர் கோடும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும். ஸோ சப்ஸ்டான்டிவ் லாக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்தியன் பீனல் கோட், கம்பெனிஸ் ஆக்ட், லேபர் லாக்கு அண்டர்ல வரக்கூடிய எல்லா ஆக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்ஸ்டான்டிவ் லாக்கு அண்டர்ல தான் வரும். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். இது ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஆஃப் கேசஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு கேஸ் வந்து எப்படி டைட்டில் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து ஸ்டார்டிங்ல எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த பேராகிராஃப்ல எழுத போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைட்டில் ஆஃப் கேசஸ். ஸோ டைட்டில் ஆஃப் கேசஸில் வந்து இங்கிலாண்டில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நான் சொன்ன மாதிரி சிவில் கேசஸ்னா ரெண்டு ப்ரைவேட் பார்ட்டியோட நேம்ஸ் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெய்லாண்ட் வெர்சஸ் ஃப்ளெச்சர் அந்த மாதிரி ரெண்டு ப்ரைவேட் பார்ட்டியோட நேம்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து
கிரிமினல் கேசஸா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்டோட நேம் வந்து வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கிலாந்துல எப்படி வந்து நேம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, எந்தெந்த கேஸ்க்கு என்ன மாதிரி நேம்ஸ் வச்சிருந்தாங்கிறத இந்த எஸ்ஸேல நம்ம எழுத போறோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா வந்து ரூல்ஸ் ஃபார் நேமிங் த கேசஸ் அதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ட்ரையல்ஸ்ல வந்து எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, கிரிமினல் ட்ரையல்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து இன்டிக்டபிள் அஃபென்சஸ், இன்னொன்று வந்து சம்மரி அஃபென்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்டிக்டபிள் அஃபென்சஸ் அப்படிங்கிறது வந்து மோர் சீரியஸ் அஃபென்சஸ். ஸோ ரொம்ப சீரியஸான அஃபென்சஸ் வந்து கிங்க்கு முன்னாடி, கிங் ஆர் குயின்க்கு முன்னாடி தான் நடக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மோர் சீரியஸ் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து அது வந்து கிரவுன் கோர்ட்ல தான் வந்து ட்ரையபிள். ஸோ அந்த ட்ரையல் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுன் கோர்ட், அதாவது கிங் இல்லைன்னா குயின்க்கு முன்னாடி தான் வந்து அந்த கேஸ் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெர்சஸ் ஸ்ட்ரைக்ஸ். ஆர் அப்படின்னா ரெக்ஸ் இல்லைன்னா ரெஜினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டை குறிக்கும். அதுதான் வந்து ஆர் வெர்சஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு இருந்திருக்குன்னா அது வந்து கிங் இல்லைன்னா குயின் முன்னாடி நடந்த கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சம்மரி அஃபென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் இல்லாத அஃபென்சஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ட்ரையல் நடக்கும். ஸோ அதுதான் வந்து சம்மரி அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த சம்மரி அஃபென்சஸ்ல வந்து பிரைவேட் பர்சன்ஸோட நேம் வந்து முன்னாடி வரலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேசஸ். சிவில் கேசஸ்ல வந்து எப்பவுமே வந்து நேம்ஸ் ஆஃப் பிரைவேட் பர்சன்ஸ் தான் வந்து வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரைலான்ஸ் வெர்சஸ் ஃபிளெச்சர் இந்த மாதிரி. ஸோ இப்போ சப்போஸ் வந்து சிவில் கேசஸ்ல வந்து கிங் ஆர் குயின் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ் கோல் கார்பரேஷன் வெர்சஸ் கிங் இல்லைன்னா வெர்சஸ் த குயின் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆர் அப்படிங்கிறது சிவில் கேசஸ்ல வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு வில் சம்பந்தமான ஒரு கேஸா இருக்கு அப்படின்னா இன்ட்ரி ஸ்மித். இந்த ஸ்மித்ங்கிறது வந்து நேம், இன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதான் வந்து வில் சம்பந்தமான கேசஸ் இருந்தது அப்படின்னா. சப்போஸ் எக்ஸ் பார்ட்டி கேசஸா இருக்கு, எக்ஸ் பார்ட்டி கேசஸ்னா ஒன் ஆஃப் த பார்ட்டி வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ் பார்ட்டி கேசஸா இருந்தது அப்படின்னா எக்ஸ்பி ஸ்மித் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ எக்ஸ்பினா இன் அப்ளிகேஷன் வித் அந்த மாதிரி வந்து மீனிங் வரும். அடுத்தது வந்து எவிடன்ஸ் ஆஃப் வில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு ப்ரொபேட் கேசஸா இருக்கு, அதுல வந்து இந்த வில்லுக்கான எவிடன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது இன் போனஸ் ஸ்மித் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்ட்ரி, எக்ஸ்பி, இன் போனஸ் இப்படிங்கிறது தான் வந்து நேமிங் ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேசஸ்க்கும் வந்து நேம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இங்கிலாந்துல. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து டைட்டில் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் அண்டர்ல நம்ம எழுத போறோம். ஸோ இதான் வந்து டைட்டில் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் கண்டர்ல நம்ம ஃபுல்லா வந்து எழுத போறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுல சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்குது, கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இன் இங்கிலாந்து பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து எப்படி டிவிஷன் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சிவில் அண்ட் கிரிமினல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ கீழே இருந்து நம்ம மேலே போகணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய சிவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய ரெண்டு கோர்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டி கோர்ட், ஹை கோர்ட். ரெண்டுமே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை டைரக்டா போய் கேஸ் ஃபைல் பண்றதா வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவில்ல வந்து கவுண்டி கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டு இருந்தது. ஸோ இந்த கவுண்டி கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ல வந்து ஹை கோர்ட்டை வந்து 3 டிவிஷனா வந்து நம்ம பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ் டிவிஷன், ரெண்டாவது சான்சரி டிவிஷன், மூணாவது வந்து ஃபேமிலி டிவிஷன். இந்த மாதிரி 3 டிவிஷனா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த குயின்ஸ் டிவிஷன்ல வந்து பேஸ்ட் ஆன் காமன் லா வச்சு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். சான்சரி டிவிஷன்ல வந்து ஈக்விட்டி வச்சிருக்கும். ஃபேமிலி டிவிஷன்ல வந்து ப்ரொபேட், ஃபேமிலி கேசஸ், அட்மிரல்டி கேசஸ் இந்த மாதிரி கேசஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது கீழே இருந்து நம்ம மேலே பார்க்கணும். ஸோ ஹை கோர்ட் அண்ட் கவுண்டி கோர்ட்ல தான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து அப்பீல் போனோம் அப்படின்னா கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ல வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ லெஸ் இம்பார்ட்டன்ட் சிவில் கேசஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கவுண்டி கோர்ட்ல வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுக்குமே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதுனால இதுக்கான அப்பீல் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் அப்பீல். இந்த ரெண்டு கோர்ட்டுக்குமே கவுண்டி கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டா இருந்தாலும் சரி, அப்பீல் வந்து எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல்ல வந்து டோட்டலா வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 3 மெம்பர்ஸ் தான் வந்து இந்த அப்பீல் வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேணாமா அப்படிங்கிற டெசிஷன் வந்து எடுக்கிறது இந்த 3 மெம்பர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அப்பீல் போகணும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு வந்து போகணும். இந்த லீப் ஃப்ராக் அப்படிங்கிறது என்னன்னா, சப்போஸ் வந்து அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு தான் போகணும். சப்போஸ் அந்த லாலே வந்து நமக்கு கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின் ஆஃப் லாவா இருக்கு அப்படின்னா டைரக்டா ஹை கோர்ட்ல இருந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போறதா வந்து லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா இங்க நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்ல இருந்ததுனால இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஹை கோர்ட்ல இருந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு வந்து போகும்.
ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஹிரார்கி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹை கோர்ட் அண்ட் கவுண்டி கோர்ட்டுக்கு இருக்கு. நார்மலான சின்ன கேசஸ் எல்லாம் வந்து கவுண்டி கோர்ட்ல தான் வந்து பண்றாங்க. மெயினான கேசஸ் சிவில் கேசஸ் எல்லாமே வந்து ஹை கோர்ட்ல எடுத்துக்கிறாங்க. ஹை கோர்ட் வந்து 3 விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து குயின்ஸ் டிவிஷன், இன்னொன்று சான்சரி டிவிஷன், இன்னொன்று ஃபேமிலி டிவிஷன். ஸோ குயின்ஸ் டிவிஷன்ல வந்து காமன் லா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். சான்சரி டிவிஷன்ல ஈக்விட்டி பேஸ் பண்ணி வந்து ஜட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலி டிவிஷன்ல ப்ரொபேட் கேசஸ், ஃபேமிலி கேசஸ் இதெல்லாமே வந்து ஃபேமிலி டிவிஷன்ல வரும். இந்த 2 கேஸுக்கும் அடுத்து அப்பீல் போகணும் அப்படின்னா கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு தான் நம்ம போறோம் சிவில் டிவிஷனுக்கு. இதுல வந்து 3 மெம்பர்ஸ் வந்து ஜட்ஜஸா இருப்பாங்க. சப்போஸ் ஹைகோர்ட்ல இருந்து டைரக்டா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா கொஸ்டின் ஆஃப் லா வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம லீஃப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஹைகோர்ட்ல இருந்து டைரக்டா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போறதுக்கு பேரு லீஃப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சிவில் கோர்ட்டோட ஹைரார்கி. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிரிமினல் கோர்ட்டோட ஹைரார்கி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிமினல் கோர்ட்டோட ஹைரார்கி வந்து பார்க்க போறோம். கிரிமினல் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிரிமினல் கேசஸ் வந்து 2 விதமா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து சம்மரி அஃபென்சஸ், இன்னொன்று வந்து இன்டிக்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்மரி அஃபென்சஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலா இருக்கக்கூடியது, சீரியஸ்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய அஃபென்சஸ். இன்டிக்டபிள் அஃபென்சஸ் அப்படிங்கிறது சீரியஸ்னஸ் அதிகமா இருக்கக்கூடிய அஃபென்சஸ். ஸோ இந்த இன்டிக்டபிள் அஃபென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இது பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுன் கோர்ட்ல. ஸோ அதே மாதிரி இப்போ சம்மரி அஃபென்சஸா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து டிவிஷனல் கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகும். சப்போஸ் வந்து கொஸ்டின் ஆஃப் லா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து இவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு வந்து போகும். ஸோ இதான் வந்து சம்மரி அஃபென்சஸ்க்கு. இன்டிக்டபிள் அஃபென்சஸ்க்கு வந்து கிரவுன் கோர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கிரவுன் கோர்ட் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ் ஆக்ட் 1971ல அந்த லா படி தான் வந்து கிரவுன் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுல வந்து இன்டிக்டபிள் அஃபென்சஸ் வந்து ட்ரையல் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போகும். அதுக்கு அடுத்து வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு போகும். இதுதான் வந்து ஹைரார்கி ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ். ஸோ இவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க, யூகேவோட சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கிறது மட்டும் ஒரு சின்ன லைன் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்த எஸ்ஸே வந்து ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் வந்து இதில் நிறைய எழுதணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஹிரார்கி வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது இப்படியே நீங்கள் வந்து டயக்ராம் மாதிரி அதில் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இதை படிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் பற்றி எழுதிட்டு இந்த எஸ்ஏ வந்து நம்ம டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2005 மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2009ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கோர்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல நடந்த அந்த கோர்ட்டோட ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸை அப்படியே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அசியூம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அபெக்ஸ் கோர்ட். அபெக்ஸ் கோர்ட்னா இதுதான் வந்து டாப் மோஸ்ட் கோர்ட் இன் ஆல் மேட்டர்ஸ் அண்டர் இங்கிலீஷ் லா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட் இன் யூகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அபெக்ஸ் கோர்ட்டோ அதே மாதிரி யூகேல சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட் இன் யூகே அண்ட் அபெக்ஸ் கோர்ட்டும் கூட. அதே மாதிரி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை தான் வந்து இவங்க வந்து அசியூம் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பேசிக்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் பற்றி எக்ஸ்ட்ராவாக நம்ம எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ். இதோட வந்து நம்ம டிவிஷன்ஸ் ஆஃப் லா எஸ்ஸே வந்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பாயிண்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த எஸ்ஸே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.